வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அமேசிங்கான வேர்க்கடலை சட்னி ரெசிபி காமிச்சு கொடுக்குறேன். இதுக்கு வந்து நம்மளுக்கு நிலக்கடலை தேவைப்படும், பச்சை மிளகா, பூண்டு, உப்பு, இவ்வளோதாங்க. மிதமான தீயில் ஒரு பேனை காய வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் பூண்டு சேர்த்து முதல்ல நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுலேருந்து பச்சை வடை போகணும். பூண்டு வறுக்கும் போதே அதோடவே நம்ம வந்து நிலக்கடலை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா கீரி வந்து சேர்த்துக்கினா அது வெடியாது வறுக்கிறப்போ. இப்போ நிலக்கடலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பச்சை மிளகா கூட சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துடுங்க. இது நல்லா கைவிடாமல் கலரி வறுக்கணும். ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாமே வறுபட்டுடும். இந்த ரெசிபி வந்து நான் ஒரு எமர்ஜென்சியில் நான் போய் இந்த ரெசிபி எனக்கு கிளிக் ஆச்சு. அதுக்கு தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இது ரொம்ப சூப்பராக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். அங்கங்கே நிலக்கடலை நம்ம சாப்பிட்றப்போ சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நிலக்கடலை லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததும் அடுப்புலேருந்து இறக்கி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. வறுத்த பொருள் அத்தனையும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கோங்க முதல்ல. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் மசியாக அரைக்க வேணாம், கொரப்பாகவே இருக்கட்டும். நிலக்கடலை சட்னி தயார். இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.